ஏழைகள் மேல மதுவந்திக்கு ரொம்ப கரிசனமா. பாஜக சங்கி மதுவந்திக்கு ரொம்ப கரிசனமா. நீட் எக்ஸாம் எடுத்துட்டு வர்றச்ச, அந்த நீட்ட அஃபோர்ட் பண்ண முடியாது. பிரைவேட் கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு. நாங்கெல்லாம் ஏழைகள். நீட் எக்ஸாம் வேண்டாம். எங்களுக்கு இங்க தேர்வு இல்லாதது பொதுத் தேர்வு இல்லாத ஒரு சிஸ்டம் இங்க இருக்கு. மெடிசின் படிக்கிறதுக்கு. அத கெடுத்துறாதீங்கன்னு குழந்தைகள் இதுவரைக்கும் கைகூப்பி கேட்டுன்னு இருக்கே ஒன்றிய அரச. அதுக்கு கையெழுத்து போட துப்பில்ல. இதுங்களுக்கெல்லாம் ஏழைகள் மீது, ஏழை மாணவர்கள் மீது ரொம்ப அக்கறையா. இத உங்களுடைய நடிப்பெல்லாம் நாங்க நம்பணும். கொலகார பாவிங்க இல்லையா உங்க கும்பலே? நீட் எக்ஸாம் பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறான். எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த சிஸ்டமே தப்பு. அந்த சிஸ்டம்ல பார்டர் மார்க் வாங்கிட்டு கூட, இல்லை எனி மார்க் வாங்கிட்டு கூட மெடிக்கல் காலேஜ்ல கோடிக்கணக்கில் காசு கொடுத்து சேர முடியுது. ஏழை மாணவர்களான, கிராமப்புற மாணவர்களான நாங்க புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்னு பசங்க கேட்டும், பல பசங்க சூசைட் பண்ணிக்கிட்டும், இரக்கமே இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்க இந்த கும்பல் அரசு பள்ளி மாணவர்கள் மீது ரொம்ப அக்கறையா. அப்படி அந்த அரசு பள்ளி ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கிறத ஆய்வுபூர்வமா நிரூபிச்சுதானே 7.5% வந்து ரிசர்வேஷன் கொண்டு வர முடிஞ்சது. அப்படி அது உண்மை இல்லை அப்படின்னா அந்த மாணவர்கள் ரிசர்வேஷன் கோர்ட்ல செல்லுபடி ஆயிருக்குமா? ஆளுநர் அவர் கையெழுத்து போட வைக்கிறதுக்குள்ள பாடாப்பட்டோம். அது ரெண்டாவது விஷயம். சட்டப்படி அது நின்று இருக்காது இல்ல. அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது? நீட்டுங்கிறது ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களை புறக்கணிக்குது. சிஸ்டம்ல இருந்தே புறக்கணிக்குது. புறக்கணிச்சுட்டு நீட்டு உடனே காங்கிரஸ் திமுகன்னு அப்படியே தூக்கிட்டு வந்துடாதே. இன்னும் அசிங்கப்பட்டு போவே. பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா தான் சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் தீர்ப்பு, ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு திரும்ப பெறப்பெற்று புதிய தீர்ப்பு வந்தது. மோடிஜியோட ஆட்சியில தான் நீட் எக்ஸாம்க்கு கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டியே வந்தது.